ஹாய் கைஸ், இன்னைக்கு ஒரு மினி vlog பார்த்துடலாமா? இது ஃப்ரைடே ஈவினிங் எடுத்திருந்த vlog தான். அன்னைக்கு மஷ்ரூம் கேப்சிகம் பன்னீர் வச்சு ஒரு தோசைக்குள்ளே ஸ்டஃபிங் வச்சு பண்ணுற மாதிரி ஒரு டிஷ் தான் ரெடி பண்ணியிருந்தேன். அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணி சோம்பு, பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு லைட்டாக உங்களுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம், குடமிளகா இருக்கு இல்லையா, அதையும் மஷ்ரூமும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு காஷ்மீரி சில்லி பவுடர், கரம் மசாலா, சிக்கன் 65 மசாலா, அப்புறம் உதிர்த்து வச்சுருக்க பன்னீர். இது பன்னீர் வீட்டிலே செஞ்சது தான். ஆல்ரெடி நம்ம சேனலில் எப்படி செய்யுதுன்ற வீடியோலாம் இருக்குது. ஸோ வேணுன்னா அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது கிரேவி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நான் தோசையில் தான் இது ஸ்டஃப் பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லி நம்ம தோசைக்கு சட்னி வச்சு சாப்பிட்டு ரொம்ப போர் அடிக்கும். சட்னி, சாம்பார் இப்படி தான் சாப்பிடுவோம். ஸோ அதனால் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு. நீங்களும் பண்ணி சாப்பிட்டுட்டு உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருக்கும் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி சாப்பிடும்போது இது ஃபில்லிங்காக இருக்கனால 1 or 2 தோசையிலே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு நிறைய நேரம் நின்று தோசை சுடுற டைமும் சேவ் ஆகும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிட்டு உங்கள் ஒப்பீனியன்ஸ்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.